கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாகி அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன் கிரைஸ்ட் அப்படின்னு அப்போஸ்டல் பவுல் இருக்கார்ல, அப்போஸ்டல் ஆகிய பவுல் எழுதுகிறதான காரியங்களை பார்த்தீங்கன்னா, இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் என்றதான ஒரு காரியத்தை அதிகமாக அவருடைய எழுத்துக்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன் கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிற புரிதலை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் என்றதான வாஞ்சை அந்த மனிதனுக்கு, கர்த்தரால் அழைக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலனுக்கு இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவார் அவரு, அப்போஸ்டல் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள அப்போஸ்தலன் ஆக்கப்பட்டிருக்கிற பவுல் அப்படின்னுவார். அப்போனா யாருமே அவரோட அப்போஸ்தலன் ஆயிருக்கிறார் என்றதான அங்கீகாரத்தை அவருக்கு கொடுக்கல. ஆனா இவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆயிருக்கிறேன். அப்படிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம பாத்திரவான்களா இருக்கிறோம் என்றதான புரிதலுக்கும் அந்த சிந்தனைக்கும் நாம வரணும். அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இன்றைக்கு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். 2 தடவை இந்த வசனத்துல அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள், அவருக்குள் வேர்கொண்டவர்களாய் நீங்கள் இருங்கள். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி 3ஆம் வசனத்துல அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கான், அவருக்குள் அடங்கி இருக்கு, கிறிஸ்துவுக்குள். இப்பதான் ஒரு இடத்துல கேள்வியாய் அவர் கேட்பார் இந்த புஸ்தகத்துல, நினைக்கிறேன், கிறிஸ்துவுடனே நீங்கள் எழுந்தது உண்டானால் என்று அவர் கேட்கிறார். இந்த ஜனத்தோடு அவர் பேசும் பொழுது எவ்வளவு பாருங்க, 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், ஒருவனும் நய வசனப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன், சரீரத்துல நான் தூரமா இருக்கிறேன், ஆவியின்படி உங்களோட கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். தூரமா இருக்கிறேன், நான் ஆவியில எப்போதும் உங்களோட ஒத்து போறேன். ஒத்து போகிறது மாத்திரமல்ல, ஏன் ஒத்து போறேன்னா நீங்கள் ஒழுங்கா இருக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன், வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படிதான் இன்றைக்கு எல்லா போதகர்களும் தேவ ஊழியர்களும் உங்களோடு பேச, வசனத்திலே உங்களை பலப்படுத்த, இப்படி உங்களோடு இடைபட ஒரு வாஞ்சியோடு வருகிறார்கள். கர்த்தரோடு நீங்கள் இணைந்து இருக்கணும், அவருக்குள்ள நீங்க காணப்படணும், வேர்கொண்டு இருக்கணும், அதுல நீங்கள் தெளிவா இருந்துக்கணும். ஒருவனும் உங்களை நயவசனிப்பினால் தூக்கிட்டு போயிடக்கூடாது. எதை விட்டு? விசுவாசத்தை விட்டு. அதற்காக தான் போராடுகிறோம். அதற்காக தான் சில வேளைகளிலே சில போதகர்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய ஆத்துமாவை குறித்து அவர்கள் எச்சரிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடுவீர்கள் என்றால் அது சாபக்கேடு, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு துண்டிக்கப்பட்டு விடும். எப்படி ஒரு கனி வேரோடு ஒட்டி இல்லைன்னா அந்த மரம் கனி தராதோ, ஒரு மரமானது அது நல்ல வேர் விட்டு இருந்தாதான், அந்த வேரோடு அது ஒன்றிருந்தாதான் கனிகளை கொடுக்க முடியும், அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களுக்கு போக முடியும், தலைமுறையாக அது மரங்களாக கனிகளாக இருக்க முடியும். ஆனா வேற விட்டுடுச்சுன்னா, இப்படிதான் ஆவிக்குரிய ஜீவியம். கிறிஸ்துவை விட்டு விட்டால், அதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள் ஞானம், கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டிருங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெளிவாக நடந்து கொள்ளுங்கள் என்றதான போதனைகளை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக அப்படிங்கிறார். அப்போ நன்றி சொல்லி இருக்கிறதான இந்த நன்மைகளை, கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நன்றி செலுத்தி இந்த விசுவாசத்திலே பெருகுகிற அந்த அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். உங்களுக்கு போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விசுவாசம் என்றால் என்ன, தேவபக்தி என்றால் என்ன, கர்த்தர் யார், அவருடைய கிருபை என்றால் என்ன, அவருடைய கண்டிப்பு என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, அவர் நீதி செய்கிற தேவன்,
பாவம் என்றால் என்ன? நீங்கள் பாவம் செய்து தேவனுடைய கிருபையை இழந்து போய் விடாமல் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றதான போதனைகள் எல்லாம் நான் கொடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு இந்த கொலோசியர் சபைக்கு அவர் சொல்லுகிறார். இப்ப நாமளும் இதில் உறுதியா இருக்க பழகிக்கணும். நம்முடைய வேர், நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்ட என்று அவர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். இப்போ ஒரு அஸ்திபாரம் இருக்கு அப்படின்னா அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது மேல கட்டப்படுகிறது. அது மேல இதோட இந்த உறுதித்தன்மையை பொறுத்துதான் அது மேல கட்டப்படுகிறதோட லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒரு கட்டிடத்தை நீங்க பாப்பீங்கன்னா அதோட அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம் நிலையா இருக்கும். எப்படி ஒரு வண்டிக்கு இன்ஜின் முக்கியமோ அந்த மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இந்த அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அஸ்திபாரம் கிறிஸ்து என்று பவுல் சொல்லுகிறார். அவர் மேல் கட்டப்பட்டிருங்க. அப்போ கிறிஸ்துவை விட்டு உங்களை ஒருவன் எடுத்து போக துணிவான என்றால் பணத்திற்காக, சொற்ப லாபத்திற்காக, சொந்த பந்தத்திற்காக, அந்த வரணுமே போகணுமே பார்க்கணுமே என்றதான சூழ்நிலைகளுக்காக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள். கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டு உறுதியாயிருங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை குறித்து எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். ஆனாலும் சிலர் நய வஞ்சகமாய் உள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று எச்சரிக்கிறார். இப்ப நாம கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டவர்களா இருப்போம், அவருக்குள்ளே வேர் கொண்டு இருக்கிறவர்களா இருக்கோம். ஏன்னா அவருக்குள்ள சகல ஞானமும் இருக்கு, எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனா இது இங்க இல்லை என்பது சொல்றதுதான் நய வஞ்சக உபதேசம் என்பது. இப்போ எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ, சர்ப்பமானது சொல்லுகிறது, நீ இந்த பழத்தை, இந்த கனியை நீ சாப்பிட்டா, இதை நீ உட்கொண்டா யாரை போல மாறும்? தேவர்களை போல மாறுவீர்கள். ஆனா ஆதியாகமம் 1:28 படி நாம தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலாகவே படைத்தார் அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஒரு ஒரு உறுதிய ரிப்பீட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல, அவருடைய சாயலாகவே படைத்தார் அப்படின்னு. ஆனா அந்த உண்மையை திரித்து பேசி எப்படி பாவத்திலே ஏவாளை சர்ப்பம் விழத்தள்ளினதோ நாம கவனமா இருக்கணும். அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நாம காத்துக்கொள்ளணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நய வசனிப்பினாலே வருவார்கள், ரொம்ப அழகா பேசுவாங்க, ஓ இப்படிலாம் நம்ம கிடைச்சிருமா என்று ஆசை மூட்டுவாங்க. ஆனால் அது உங்களுடைய எதிர்காலங்களுக்கு ஆபத்து. இந்த அஸ்திபாரம் இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து, இந்த உறுதி இல்லை என்றால் ஆபத்து, கிறிஸ்துவின் மேலே நாம் கட்டப்பட்டவர்களாய் இல்லை என்றால் நமக்கு ஆபத்து. ஆனால் கட்டப்பட்டவர்களாய் இருப்போமே என்றால் நமக்கு உயர்வு, மேன்மை, அந்த உறுதி. அந்த இங்க பாருங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, இந்த விசுவாசத்துல இன்னும் உறுதிப்படணும், இன்னும் பெருகணும் தான் சொல்றாரு கீழே. அதிலே நீங்கள் ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக, அதிலே விரிவடைவீர்களாக, மேன்மை அடைவீர்களாக என்று இருக்கிறது. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் மேலே கட்டப்பட்டிருங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேரூன்றி இருக்கிறவர்களாய் காணப்படுங்கள். மேன்மை உண்டாகும், உயர்வு உண்டாகும், கனம் உண்டாகும். நான் சொன்னது போல சந்ததி சந்ததி சந்ததியாக நீங்கள் இந்த பூமியிலே செழித்திருப்பீர்கள், அவருடைய பிரகாரங்களிலும் செழித்திருப்பீர்கள். ஆமென்.